தெருவில் போனவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சத்யா. வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் சத்யா எங்கேயும் எப்போதில் அறிமுகமாகி தீயா வேலை செய்யணும் குமார், பொன்மாலை பொழுது, இவன் வேற மாதிரி, நெடுஞ்சாலைன்னு தொடர்ந்து ஹிட்களை கொடுத்துட்டு வராரு. அவர் தெருவில் வாய்ப்பை கேட்ட ஒருத்தருக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இது பத்தி அவர் சொல்லியிருக்கிறது. முறைப்படி இசை கற்று இசையமைப்பாளர் பாலபாரதியோட உதவியாளராக சேர்ந்தேன். சிற்பி பரத்வாஜ் கிட்ட பணியாற்றினேன். அதுக்கப்புறம் விளம்பர படங்களுக்கு இசையமைச்சேன். சின்னத்திரை சீரியல்களுக்கு இசையமைச்சேன். இயக்குனர் கிருஷ்ணா எனக்கு ஏன் இப்படி மயக்கினாயின்ற படத்துல முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. பாடல்கள் நல்லா வந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆகலைன்னாலும் அந்த பாடலை கேட்டுத்தான் எங்கேயும் எப்போதும் வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய இசையமைப்பாளரா வளர்ந்திருக்கேன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் யாரோ ஒருத்தர் என்னை தூக்கி விட்டாங்க. அதனால நானும் முடிஞ்ச அளவுக்கு திறமையாளர்களை தூக்கி விடுறேன். நெடுஞ்சாலை பட வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய கவிஞரைத்தான் பாடல்கள் எழுத வைக்க முடிவு செஞ்சிருந்தேன். ஒரு நாள் வீட்டில் இருக்கிற தெருவில் நடந்துக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தர் என்னை வழிமறிச்சு தான் எழுதிய கவிதைகளை காட்டி சினிமாவில் பாட்டு எழுத ஆர்வமாக இருக்கிறதா சொன்னார். அந்த கவிதைகள் பிரமாதமாக இருந்துச்சு. உடனே அவரை என் ஸ்டூடியோவுக்கு அழைச்சி வந்து ஒரு பாடலோட சூழ்நிலையை சொல்லி பாட்டு எழுத சொன்னேன். பிரமாதமாக எழுதினாரு. படத்தோட அத்தனை பாடலையும் அவரே எழுத சொல்லிட்டேன். இப்போது நெடுஞ்சாலையோட அத்தனை பாட்டும் ஹிட்டு. தெருவில் நான் கண்டெடுத்த அந்த கவிஞர் மணி அமுதவன்னு சொன்னார்.